10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் காவேட்டிப்பட்டி நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12 contact 9025895176. Metric 6 to 12 contact 9344567484. For online admission log on to www.kurinjischoolnkl.in. Production of induced EMF by changing the orientation of the coil. Last class la methods of producing induced EMF அப்படின்ற ஒரு டாபிக்கை பற்றி பார்த்தோம். அதில் இன்டியூஸ்ட் இஎம்எஃப்பை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 3 டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணோம். அதில் ஃபஸ்ட்டு 2 மெத்தட்ஸை ப்ரீவியஸ் கிளாஸஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அதில் தேர்ட் மெத்தட் அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்குறோம். ஸோ பை சேஞ்சிங் தி ஓரியன்டேஷன் ஆஃப் த காயில், ஓரியன்டேஷன் இஸ் நத்திங் பட் மேக்கிங் ஆஃப் அன் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ரெக்டாங்குலர் காயிலை நம்ம இந்த இடத்துல கன்சிடர் பண்ணும் பொழுது அந்த ரெக்டாங்குலர் காயிலை ஒமேகா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆங்குலர் வெலாசிட்டியில் ரொட்டேட் பண்ணும் பொழுது எவ்வளோ ஆங்கிள் சேஞ்சஸ் நடக்குது, அந்த ஆங்கிள் சேஞ்சஸ்னால எந்த அளவுக்கு இன்டியூஸ்ட் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றத பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு சிம்பிள் டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் நம்ம இங்கே கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த சாலிட் லைன்ஸு ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் வேர்டில் ட்ராவல் ஆகிறது எல்லாமே மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ்னு பேர். இப்போ ஆல் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆர் parallel வித் ஈச் அதர். அதாவது ஒன்றுக்கு ஒன்று எல்லாமே எப்படி இருக்குது, பேரலாக இருக்குது. ஸோ அதனால் இதை நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்னா யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸு ஃப்ரம் நார்த் போலில் ஸ்டார்ட் ஆகி சவுத் போலில் முடிகிற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஹரிசாண்டல் லைன்ஸ் எல்லாமே த டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ்னு சொல்லுவோம். இந்த ஹரிசாண்டல் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸுக்கு வெர்டிக்கல் டைரக்ஷனில் ஒரு ரெக்டாங்குலர் காயிலை பிளேஸ் பண்ணியிருக்கிறோம். அப்போ இனிஷியலாக இந்த பாக்ஸ் தான் நம்ம ரெக்டாங்குலர் காயில். திஸ் இஸ் த கிவன் காயில். இட் இஸ் த ஜாமெட்ரிக்கல் நேச்சர் இஸ் ரெக்டாங்கிள் பொசிஷன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த ரெக்டாங்குலர் காயிலை மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸுக்கு பர்பண்டிகுலராக கொண்டு போய் பிளேஸ் பண்ணியிருக்கிறோம். பர்பண்டிகுலர் இஸ் த சென்ஸ் நார்மல் டு த மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல பி வெக்டார் அப்படின்னு சொல்லக்கூடியதான் அந்த மேக்னிடியூட் ஆஃப் தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த ரெக்டாங்குலர் காயில் அப்படின்றது டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸுக்கு பர்பண்டிகுலராக பிளேஸ் பண்ணிட்டோம். அப்படி பர்பண்டிகுலராக பிளேஸ் ஆகும் பொழுது இந்த நார்மல் லைனுக்கான பொசிஷன்லேருந்து இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸோட ஸ்ட்ரென்த்தை வச்சுட்டு அவங்களுடைய இஎம்எஃப்பை நம்ம இன்டியூஸ் பண்ணலாம். நமக்கு முன்னாடியே தெரியும், அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் இண்டக்ஷன் த ரெக்டாங்குலர் காயில் இஸ் ரொட்டேட்டட் த்ரூ அன் ஆங்கிள் தீட்டா. இட் இஸ் ஏபிள் டு இன்டியூஸ் தி இஎம்எஃப், ஆல்சோ இன்டியூசிங் தி கரண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் த காயில் அப்படின்னு சொன்னால் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். இன்டியூஸ் ஆகக்கூடிய இஎம்எஃப் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதனால் அவங்களுக்கு பேர் இன்டியூஸ்ட் இஎம்எஃப்னு சொல்லுவோம். அதே போல் இன்டியூஸ்டு கரண்ட்னு பேர் வச்சுருப்போம். இப்போ இந்த இடத்துல டீட்டான்னு சொல்லக்கூடிய ஆங்கிள் வந்து டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸோட மேக் பண்ணும் பொழுது இந்த ஃபீல்ட் லைன்ஸால் மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் டீட்டாவை பொறுத்து இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் இண்டக்ஷன் அப்படின்றது 2 காம்போனண்ட்டாக பிரியும். ஒன் இஸ் த ஹரிசாண்டல் காம்போனண்ட் அண்ட் அனதர் இஸ் த வெர்டிக்கல் காம்போனண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது எப்போ நமக்கு பாசிபிள் அப்படின்னு கேட்டால் இந்த பர்பண்டிகுலர் பொசிஷனாக இருக்கக்கூடிய அந்த ரெக்டாங்குலர் காயிலை ஒமேகா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆங்குலர் வெலாசிட்டியில் நம்ம ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா டீட்டான்ற ஆங்கிள் நமக்கு கண்டிப்பாக மேக் ஆகும். இட் மேக் அன் ஆங்கிள் தீட்டா மீன்ஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் இண்டக்ஷன் ஸ்பிளிட்டிங் இன்டு 2 காம்போனன்ட்ஸ். ஒன் இஸ் த ஹரிசாண்டல் காம்போனன்ட் அண்ட் அனதர் இஸ் த வெர்டிக்கல் காம்போனன்ட். அதர்வைஸ் we can call B cos ஒமேகா டி அண்ட் B sin ஒமேகா டி அப்படின்னு சொல்லலாம். இப்போ டீட்டா அப்படின்றது ஒமேகா டிக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக இதனோட எக்ஸ்பிரஷன் எப்படி நம்ம டெரைவ் பண்ணுவோம் அப்படின்னா ஒமேகா இஸ் ஈக்குவல் டு டீட்டா பை டி அப்படின்னு சொல்லுவோம். தட் மீன்ஸ் ஆங்குலர் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு தி ஆங்குலர் டிஃப்ளெக்ஷன் பை டைம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த ஆங்குலர் டிஃப்ளெக்ஷனோட வேல்யூ தான் நமக்கு தேவை அப்படின்னா theta is equal to omega t அப்படின்னு நமக்கு கிடைக்கும்.
அப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் இண்டக்ஷன் பி வெக்டரை ரெண்டு காம்போனண்ட்டாக நம்ம பிரித்தோம் அப்படின்னா ஒன்று பி காஸ் ஒமேகா டி, இன்னொன்று பி சைன் ஒமேகா டின்னு கிடைக்கும். நம்ம என்ன டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணியிருக்கிறோம்? ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணுறோம். ஸோ when the rectangular coil rotates anti-clockwise direction with an angular velocity omega. See here, a rectangular coil of n turns. அதாவது ஒரு rectangular coil எடுத்தோம் அப்படின்னா it contains large number of turns. So total number of turns is mentioned by capital N. So this much amount of the turns possessed by the rectangular coil, it is able to kept in a uniform magnetic field of induction B vector. அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் இண்டக்ஷன் சொல்லக்கூடிய யூனிஃபார்ம் ஃபீல்டில் ரெக்டாங்குலர் காயிலை கொண்டு போய் பிளேஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ த காயில் ரொட்டேட்ஸ் இன் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். இதை தான் நம்ம இந்த டயக்ராமில் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ரெக்டாங்குலர் காயிலை parallel to the magnetic field, perpendicular to the magnetic fieldனு ஒவ்வொரு பொசிஷனாக நம்ம டீட்டான்ற ஆங்கிளை பொறுத்து ரொட்டேட் பண்ணும் பொழுது ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இஎம்எஃப் உடைய வேல்யூவை நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கோம். அந்த ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இஎம்எஃப் தான் நமக்கு இன்டியூஸ்ட் இஎம்எஃபாக கிடைக்க போகுது. இதனுடைய பிரீஃப் டயக்ராமட்டிக் ரெப்ரசன்டேஷன் பக்கத்தில் நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ இந்த டயக்ராமை ஃபஸ்ட்டு நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. இந்த ரெக்டாங்குலர் காயில் தான் இந்த மாதிரி நமக்கு ரொட்டேட் ஆகிறத நம்ம காட்டியிருக்குது. அப்போ இனிஷியலாக இப்போ இந்த ஏரோ மார்க்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, இதெல்லாம் வந்து டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ். இந்த டாட்டட் லைன்ஸ் எல்லாமே ஹரிசாண்டல் லைன்ஸாக கொடுத்துருக்குறோம். இந்த ஹரிசாண்டல் டாட்டட் லைன்ஸ் எல்லாமே நம்ம என்னவா ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸாக ட்ரீட் பண்ணிக்கலாம். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆக்டிங் ஃப்ரம் லெஃப்ட்வர்ட் டு த ரைட்வர்ட், ஆர் வி கேன் கால் நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் டு த பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய யூஸ்வலி வி கேன் கால் அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ்னு கூட சொல்லலாம். அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் பாஸ் ஆகிட்டு இருக்கு. ஒய் ஆக்சிஸில் கொண்டு போயிட்டு ரெக்டாங்குலர் காயிலை பிளேஸ் பண்ணுறோம். அப்போ ரெக்டாங்குலர் காயில் இஸ் பிளேஸ் பர்பண்டிகுலர் டு த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் அப்படின்னு அர்த்தம். அப்போ பர்பண்டிகுலர் டு த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸாக இருக்கக்கூடிய அந்த ரெக்டாங்குலர் காயிலை நம்ம ரொட்டேட் பண்ணும்போது என்ன மாதிரியான சேஞ்சஸ் நடக்குது அப்படின்றது தான் சொல்ல போகிறோம். இனிஷியலி லுக் ஹியர், ஃபர்ஸ்ட் பொசிஷனை நம்ம எப்படி பிளேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒமேகா டி இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அது என்ன ஒமேகா டி? நம்ம கொஞ்சம் முன்னாடி தான் பார்த்தோம், டீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா டி. அப்போ டீட்டாவை தான் நம்ம வந்துட்டு ஒமேகா டிக்கு ஈக்குவல் அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணியிருக்கிறோம். அப்போ ஒமேகா டியோட வேல்யூவை 0ன்னு கொடுக்குறோம் அப்படின்னா அட் டைம் டி ஈக்குவல் டு 0 அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா ஜஸ்ட் வி ஆர் பிளேசிங் த ரெக்டாங்குலர் காயில் பர்பண்டிகுலர் டு த மேக்னெட்டிக் ஃபீல்டு. எதுவும் நம்ம செய்யலை. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இனிஷியலாக நம்ம ரொட்டேட் பண்ணல அப்படின்னு கன்சிடர் பண்ணோன்னா, அதாவது ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸு எக்ஸ் ஆக்சிஸில் போயிட்டுருக்கு, அதுக்கு ஒய் ஆக்சிஸோட பொசிஷனில் ஒரு ரெக்டாங்குலர் காயிலை பிளேஸ் பண்ணியிருக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேபிள் மேலே நம்ம வந்து நம்மளோட டெக்ஸ்ட் புக்கையோ இல்லை நோட் புக்கையோ கொண்டு போயிட்டு வெர்டிக்கல் பொசிஷனாக பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா அதுதான் ரெக்டாங்குலர் காயில்னு ட்ரீட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த ரெக்டாங்குலர் காயிலிருந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸுடைய ஆங்கிள் மேக்கிங் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். பர்பண்டிகுலர் டு த ஃபீல்டு அப்படின்னா 90 டிகிரி அப்படின்னு நம்ம மைண்டில் வச்சுருப்போம். பட் இட்ஸ் நாட் டீட்டா. டீட்டா இஸ் நத்திங் பட் ஆங்கிள் மேக்கிங் பிட்வீன் தி பிளேன் ஆஃப் த காயில் அண்ட் தி டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதுவும் எப்படி இருக்கணும்? டீட்டான்றது யார் அப்படின்னா நார்மல் டு த பிளேன் ஆஃப் த காயில் அப்படின்னு அர்த்தம். நார்மல் அப்படின்றது we have to draw the perpendicular line. யூஸ்வலாக நம்ம என்ன சொன்னோம், மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்துட்டு எக்ஸ் ஆக்சிஸில் போயிட்டுருக்கு, ரெக்டாங்குலர் காயிலை ஒய் ஆக்சிஸில் பிளேஸ் பண்ணியிருக்கிறோம். ஒய் ஆக்சிஸில் பிளேஸ் பண்ணியிருக்கக்கூடிய ரெக்டாங்குலர் காயிலுக்கு ஒரு நார்மல் லைனை வரைஞ்சோம் அப்படின்னா இட் இஸ் அலைன்டு parallel with the எக்ஸ் ஆக்சிஸ். நல்லா அப்சர்வ் பண்ணிக்க, இதுதான் இங்கே சொல்லக்கூடிய கான்செப்ட். டீட்டா இஸ் நத்திங் பட் theta is the angle making between the normal to the plane of the coil and the direction of the magnetic field. அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் அரைஸ் ஆகலாம். எக்ஸ் ஆக்சிஸில் ஃபீல்ட் லைன்ஸ் போயிட்டுருக்கு, ஒய் ஆக்சிஸில் பிளேன் ஆஃப் த காயிலை பிளேஸ் பண்ணியிருக்கிறோம். அப்போ ஆங்கிள் 90 தானே வரும். இட்ஸ் நாட் 90, இட் எக்ஸாக்ட்லி பிகம் as 0. how it comes means we will discuss later. அப்போ இந்த இடத்துல டீட்டாவோட வேல்யூ எப்படி நமக்கு 0வாக மாறுது அப்படின்னா
ஒய் ஆக்சிஸில் பிளேஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ரெக்டாங்குலர் காயிலுக்கு நார்மல் லைன் வரையணும். நார்மல் இஸ் நத்திங் பட் பர்பண்டிகுலர் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு நார்மல் லைன் வரைஞ்சினா எப்படி கொண்டு போவோம்? ஒய் ஆக்சிஸ்க்கு நார்மல் லைன் அப்படின்றது எக்ஸ் ஆக்சிஸ் தான். ஆல்ரெடி மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸும் எக்ஸ் ஆக்சிஸில் தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. அப்போ ரெண்டு எக்ஸ் ஆக்சிஸும் மெர்ஜிங் வித் ஈச் அதர்ஸ் பிட்வீன் த ஆங்கிள் எவ்வளோ இருக்குன்னு கேட்டால் 0வாக இருக்கும். அப்போ அதனால தான் ஒமேகா டியோட வேல்யூ நம்ம என்னென்னு கொடுத்துருக்குறோம் இந்த இடத்துல 0. அப்போ ஒமேகா டியோட வேல்யூ 0ன்னு சொல்லக்கூடிய ஃபேஸ் ஆங்கிளில் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இந்த ரெக்டாங்குலர் காயிலை ரொட்டேட் பண்ணுற மாதிரி இங்கே மீனிங். அப்போ ரொட்டேட் பண்ணும் பொழுது இங்கே கிடைக்கக்கூடிய இஎம்எஃப் நமக்கு என்னவா இருக்கும்? ஸோ பக்கத்தில் நம்ம டெரவேஷனில் நம்ம சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கேசஸ்க்கு வருவோம். இப்போ இங்கே ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கோம் பாருங்க, அட் டைம் t ஈக்குவல் டு 0, அதாவது டைம் இன்டர்வல் டீயோட வேல்யூ 0 அப்படின்னா த பிளேன் ஆஃப் த காயில் இஸ் பர்பண்டிகுலர் டு த ஃபீல்டு. அதை தான் இவ்வளோ நேரம் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அதாவது ஃபீல்ட் லைன்ஸ் எக்ஸ் ஆக்சிஸில் போயிட்டுருக்கு, காயிலை ஒய் ஆக்சிஸில் பிளேஸ் பண்ணியிருக்கிறோம். அப்போ பர்பண்டிகுலர் தானே. அப்போ த பிளேன் ஆஃப் த காயில் இஸ் பர்பண்டிகுலர் டு த ஃபீல்டு அண்ட் த ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் த காயில் ஆஸ் இட்ஸ் மேக்ஸிமம் வேல்யூ. இங்கே தான் நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். அப்போ எப்போ பர்பண்டிகுலர் டு த ஃபீல்டாக இருக்கோ அப்போ ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் த காயில் என்னவா இருக்கும்? மேக்ஸிமமாக இருக்கும். அதாவது ஃப்ளக்ஸ் மேக்ஸிமமாக இருக்கும் பட்சத்தில் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் வந்து மினிமம் இஸ் த சென்ஸ் 0வாக மாறும். ஏன் அப்படின்னு கேட்டால் பை எம் இஸ் ஈக்குவல் டு என்பிஏ காஸ் டீட்டா அப்படின்னு எழுதுவோம். அப்போ இந்த இடத்துல டீட்டாவோட வேல்யூ 0, காஸ் 0ஓட வேல்யூ 1 இன்ட்டு என்பிஏ பிகம் எஸ் என்பிஏ. அப்போ ஃப்ளக்ஸோட வேல்யூ எங்கே மேக்ஸிமமாக இருக்கோ அங்கே இஎம்எஃபோட வேல்யூ கண்டிப்பாக மினிமம் இஸ் த சென்ஸ் 0 அப்படின்னு சொல்லலாம். அப்போ பிளேன் ஆஃப் த காயிலை மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பர்பண்டிகுலராக வச்சோம் அப்படின்னா ஃப்ளக்ஸோட வேல்யூ மேக்ஸிமமாக கிடைக்குது. இப்போ இதிலிருந்து இஎம்எஃப் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த பிளேன் ஆஃப் த காயிலுக்கு நார்மல் லைன் வரைகிறோம். அப்போ நம்ம வரையக்கூடிய நார்மல் லைனு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு என்னவா மாறிடும்? பேரலாக மாறிடும். அப்போ அதனால் டீட்டாவோட வேல்யூ அகைன் 0 தான். அப்போ இந்த இடத்துல நமக்கு என்பிஏ காஸ் டீட்டாவாக இருக்கக்கூடிய வேல்யூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைனசாய்டல் வேவ் நேச்சர்னு சொல்லக்கூடிய சைன் ஃபங்க்ஷனில் கிடைக்க போகுது. அந்த சைன் ஃபங்க்ஷனில் நம்ம வேல்யூஸை கொண்டு போய் அப்ளை பண்ணோம் அப்படின்னா இஎம்எஃப் வந்து கண்டிப்பாக 0வாக இருக்கும். அதை பக்கத்தில் இருக்கக்கூடிய டெரவேஷனல் பார்ட்டில் நம்ம சொல்லலாம். அந்த டெரவேஷனல் பார்ட்டை பார்த்துட்டு இந்த டயக்ராமுக்கு வருவோம். அப்போ டெரவேஷனல் பார்ட்டில் என்ன சொல்கிறது? லுக் ஹியர், the flux linked NBA cos omega t is due to the component of B vector normal to the plane of the coil. இதுதான் நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். என்ன அப்படின்னா the flux linked NBA cos omega t, அதை தான் இப்போ NBA cos theta அப்படின்னு சொன்னோம். இந்த NBA cos theta ன்னு சொல்லக்கூடிய maximum flux linked with the component of B vector is normal to the plane of the coil. Of course, அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பிளேன் ஆஃப் த காயில் பர்பண்டிகுலர், பட் வாட் அபவுட் த ஆங்கிள் தீட்டா அப்படின்னு கேட்கும்போது த காம்போனன்ட் பி சைன் ஒமேகா டி parallel டு த பிளேன் ஆஃப் த காயில். இதுதான் முக்கியமான விஷயம். அப்போ இந்த இடத்துல நம்ம முதல்ல ஒரு டயக்ராம் கொடுத்தோம் இல்லையா, பி சைன் டீட்டா பி காஸ் டீட்டா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பி காஸ் டீட்டா அப்படின்னு சொல்லக்கூடியது தான் பி காஸ் ஒமேகா டி, பி சைன் டீட்டான்னு சொல்லக்கூடியது தான் பி சைன் ஒமேகா டி. அந்த பி சைன் ஒமேகா டி அப்படின்னு சொல்லக்கூடிய காம்போனன்ட் தான் parallel டு த பிளேன் ஆஃப் த காயிலாக மாறுது. அப்போ parallel அப்படின்னு சொன்னால் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு parallel, பர்பண்டிகுலர் அப்படின்னு சொன்னால் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பர்பண்டிகுலர். அப்போ parallel அப்படின்னு சொல்லும்போது ஒமேகா டியோட வேல்யூ என்னவாயிரும்? 0. அப்போ 0ன்றது சைன் 0ஓட வேல்யூவும் 0 தான். 0 into anything 0. அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன கிடைக்காதுன்னா இஎம்எஃப் கிடைக்காது. ஸோ அதனால தான் இது என்ன சொல்லியிருக்கோம் பாருங்க, த ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் வித் தி காயில் அட் திஸ் டிஃப்ளெக்டட் பொசிஷன். இந்த ரொட்டேட் ஆகக்கூடிய அந்த பொசிஷனில் ஃப்ளக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கு? ஹவு மச் அமௌண்ட் ஆஃப் த ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் த காயில் அப்படின்னு கேட்டால் ஃப்ளக்ஸுக்கான ஃபார்முலா என்ன? பை இஸ் ஈக்குவல் டு என்பிஏ காஸ் தீட்டா. ஸோ இந்த இடத்துல எதுக்காக n யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா த காயில் கண்டைன்ஸ் n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். அப்போ n பை பி, அதாவது பை பி அப்படின்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு அர்த்தம், பை இன்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னு ஃபர்ஸ்ட் லெசனில் படிப்போம். அப்போ பை பி இஸ் ஈக்குவல் டு பிஏ காஸ் தீட்டான்னு கிடைக்கும் இஃப் த காயில் கண்டைன்ஸ் n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். ஸோ தட்ஸ் வை ஐ எம் ரைட்டிங் என்பிஏ காஸ் தீட்டா.
theta is replaced by cos omega t. அப்போ இந்த இடத்துல ஃப்ளக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டால் NBA cos omega t கிடைச்சிரும். அக்கார்டிங் டு Faraday's law, ஏன்னா இந்த Faraday's laws அதெல்லாம் நம்ம இன்டியூஸ்ட் EMF-க்கான ஃபார்முலாவும் நமக்கு இருக்கு. அப்போ E is equal to minus d pi by dt within the bracket n pi. அதாவது pi அப்படின்றது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், கேபிட்டல் N என்றது டோட்டல் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். சிம்பிளி we can call the magnitude of the induced EMF is equal to the rate of change of magnetic flux linked with the coil அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல E is equal to minus d by dt of n into pi b க்கு வேல்யூ இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம் NBA cos omega t. அப்போ இந்த இடத்துல என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா NBA cos omega t அப்படின்னு கொடுப்போம். அப்போ NBA cos omega t அப்படின்னா d by dt of அப்படின்னா we have to differentiate it. இது நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னா NBA கான்ஸ்டன்ட், கீப் இட் ஆஸ் இட் இஸ். அப்போ NBA அப்படியே வச்சுக்க, முன்னாடி இருக்கிற நெகட்டிவ் சைனும் அப்படியே வச்சுக்கலாம். அப்போ மைனஸ் NBA அப்படின்னு வந்துடும். காஸ் ஒமேகா டியை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா மைனஸ் சைன் ஒமேகா டி, மேத்தமெட்டிக்கல் ரிலேஷனில் நம்ம படிச்சிருக்கிறோம். அப்போ காஸ் ஒமேகா டியை டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் ஒமேகா டி, இந்த ஒமேகா டியை டிஃபரன்ஷியேட் பண்ணால் இன்ட்டு ஒமேகா, அதுவே ஒமேகா டியை இன்டகிரேட் பண்ணால் பை ஒமேகான்னு கிடைக்கும். ஸோ மறந்துட வேண்டாம், காஸ் ஒமேகா டியை டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் ஒமேகா டி, இந்த ஒமேகா டியை மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணால் இன்ட்டு ஒமேகா. அப்போ ஆல்ரெடி ஒரு நெகட்டிவ் சைன் இருக்குது, மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிகம் எஸ் ப்ளஸ்ன்னு மாறிடும். NBA இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒமேகாவை எடுத்து முன்னாடி எழுதுனா NBA ஒமேகா சைன் ஒமேகா டி. திஸ் இஸ் தி ஈக்குவேஷன் ஃபார் magnitude of the induced EMF. So we conclude that magnitude of the induced EMF E is equal to NBA ஒமேகா சைன் ஒமேகா டி அப்படின்னு அர்த்தம். அப்போ கண்டிப்பாக இது என்ன ஃபங்க்ஷனாக மாறிடுச்சு, சைன் ஃபங்க்ஷனாக மாறிடுச்சு. அப்போ கிடைக்கக்கூடிய வேவ் நேச்சர் சைனசாய்டல் வேவ் நேச்சராக தான் கிடைக்கும். தென் when the coil rotates through 90 degree from initial position, அதாவது இனிஷியலாக இருக்கக்கூடிய பொசிஷன்லேருந்து 90 டிகிரியை அந்த காயிலை நம்ம ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா when the coil rotated through 90 degree from initial position, அப்போ சைன் 90யோட வேல்யூ என்ன, 1. அப்போ சைன் ஒமேகா டி இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கிடச்சிரும். அப்போ சை இஸ் ஈக்குவல் டு ஆர் இ இஸ் ஈக்குவல் டு NBA ஒமேகா சைன் 90. சைன் 90யோட வேல்யூ 1. 1 இன்ட்டு NBA ஒமேகா பிகம் NBA ஒமேகா. திஸ் இஸ் தி மேக்சிமம் இன்டியூஸ்ட் EMF அப்படின்னு அர்த்தம். அப்போ சை எம் ஆர் இஎம் இஸ் ஈக்குவல் டு NBA ஒமேகா. The value of induced EMF at any instant is, so எந்த ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, the maximum induced EMF ஓட வேல்யூ எப்படி எழுதலாம் அப்படின்னா E is equal to EM sin omega t அப்படின்னு சொல்லலாம். This is the general formula to calculating the magnitude of the induced EMF. அப்போ E is equal to EM sin omega t அப்படின்றது தான் ஜென்ரல் நோட்டேஷன். இதை நல்லா மைண்டில் வச்சுக்கலாம். அப்போ the EMF varies in this manner. ஸோ இந்த சுச்சுவேஷனில் இந்த EM sin ஒமேகா டியா இந்த EMF சப்போஸ் வேரி ஆச்சு அப்படின்னா இதுக்கு பேர் தான் சைனுசாய்டல் EMF ஆர் ஆல்டர்னேட்டிங் EMF அப்படின்னு சொல்கிறோம். நம்ம கேள்விப்பட்டிருப்போம் சைனுசாய்டல் வேவ் நேச்சர், சைன் வேவ் அப்படின்னா என்ன இருக்கும், இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த ஆரிஜின், அதாவது ஆரிஜின்லேருந்து ஸ்டார்ட் ஆகி பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள்னு ட்ராவல் பண்ணால் அதுக்கு பேர் சைன் வேவ் அப்படின்னு சொல்லுவோம். இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த ஆரிஜின் அப்படின்றது சைன் வேவு, அவே ஃப்ரம் த ஆரிஜின் அப்படின்னா இட் மே பி கொசைன் வேவாக இருக்கலாம். ஸோ த EMF வேரிஸ் இன் திஸ் மேனர். ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் EMF வேரி ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு பேர் சைனசாய்டல் EMF ஆர் ஆல்டர்னேட்டிங் EMF அப்படின்னு சொல்கிறோம். சப்போஸ் இங்கே நமக்கு கிடைச்ச அந்த இன்டியூஸ்ட் EMF-ஐ கொண்டு போயிட்டு ஒரு க்ளோஸ்டு சர்க்கியூட்டில் அப்ளை பண்ணுறோம். எங்கே அப்ளை பண்ணுறோம், ஒரு க்ளோஸ்டு சர்க்கியூட்டில். அந்த க்ளோஸ்டு சர்க்கியூட்டில் அப்ளை பண்ணும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடியதான் இன்டியூஸ்டு கரண்ட்னு சொல்லுவோம். இட் இஸ் given to a closed circuit a sinusoidal varying current flows in it. அதாவது சைனுசாய்டல் EMF எப்படி கிடைச்சதோ அதே மாதிரி சைனுசாய்டல் கரண்ட் அப்படின்றது நமக்கு கிடைக்குது.
அந்த சைனசாய்டல் கரண்ட்டுக்கு தான் ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டுன்னு இன்னொரு பேர் சொல்லுவோம். அப்போ அந்த இடத்துல என்ன கிடைக்குன்னா இன்டியூஸ்டு கரண்ட்டோட வேல்யூவை I = Im sin ஒமேகாட்டின்னு சொல்லலாம். அப்போ I = Im sin ஒமேகாட்டின்னு சொல்லும்போது இந்த Im அப்படின்றது தான் மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் த இன்டியூஸ்டு கரண்ட்டை மீன் பண்ணுது. அப்போ மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் த இன்டியூஸ்டு கரண்ட்டுக்கு Im யூஸ் பண்ணும் பொழுது ஸ்மால் I அப்படின்றது இன்டியூஸ்டு கரண்ட்டுடைய மேக்னட்யூடை சொல்லுது. இப்போ இந்த E = Em sin ஒமேகாT, I = Im sin ஒமேகாT இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம ஒவ்வொரு டீட்டாவுடைய ரொட்டேஷனுக்கும் எவ்வளோ இஎம்எஃப் கிடைக்கும், எவ்வளோ கரண்ட்டு கிடைக்குன்றதை நம்மளால் சொல்ல முடியும். சரி, இப்போ இந்த E = Em sin ஒமேகாட்டின்ற எக்ஸ்பிரஷனுடைய கான்செப்டை இந்த டயக்ராமில் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ தான் டயக்ராமட்டிக் ரெப்ரசன்டேஷனுக்கான எக்ஸ்பிளனேஷனுக்கே வரோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபார்முலா கிடைச்சது? E = Em sin ஒமேகாட்டின்னு கிடைச்சதா? அந்த E = Em sin ஒமேகாட்டின்ற ஃபார்முலாவில் தான் இந்த டயக்ராமுடைய ப்ரீஃப் எக்ஸ்பிளனேஷன் நம்ம சொல்ல முடியும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பொசிஷனில் வச்சுருக்கோம் பாருங்க, ஒமேகாட்டியோட வேல்யூ 0. நமக்கு என்ன ஃபார்முலா? ஜஸ்ட் கீப் இன் மைண்ட் E = Em sin ஒமேகாT. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒமேகாட்டியோட வேல்யூக்கு பதிலாக 0வை அப்ளை பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். எல்லா காயிலுமே எப்படி ரொட்டேட் ஆகிருக்கு பாருங்கள், ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணியிருக்கிறோம். ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகும் பொழுது ஒமேகாட்டியோட வேல்யூவை 0ன்னு கொண்டு போயிட்டு அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம். என்ன ஃபார்முலா? E = Em sin ஒமேகாT. அப்போ ஒமேகாட்டியோட வேல்யூ 0, அப்போ sin 0 0, 0 into anything 0. இங்கே பாருங்கள், E = 0ன்னு எழுதியிருக்கிறோமா? அப்போ முதல்ல இருக்கக்கூடிய காயில் T = 0ன்ற கண்டிஷனை அப்ளை பண்ணோம் அப்படின்னா T = 0வா இருக்கும் பட்சத்தில் E = 0ன்னு சொல்லக்கூடிய மேக்னட்யூட் ஆஃப் த இன்டியூஸ்ட் EMF நமக்கு கிடைச்சிருக்கு. ரெண்டாவது பொசிஷன் இப்போ பாருங்க, இந்த பொசிஷன் அப்படியே சேஞ்ச் ஆயிருக்கு இல்லையா? அப்போ ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, we are placing the plane of the coil perpendicular to the magnetic field அப்படின்னு அர்த்தம். அப்போ முதல்ல இருக்கக்கூடிய கான்செப்ட் எப்படி இருக்கு? the plane of the coil is perpendicular to the magnetic field ன்னு பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நம்ம வரையக்கூடிய நார்மல் லைனு parallel to the magnetic field ஆ மாறும். அப்போ தீட்டாவோட வேல்யூ 0வா இருக்கும். theta is replaced by omega t, then omega t = 0, sin 0 0, 0 into anything 0, so E = 0 நமக்கு கிடைச்சிருக்கு. அதே ரெண்டாவது கண்டிஷனில் the plane of the coil is parallel to the magnetic field ஆ மாறுது. அப்போ டேபிள் எப்படி இருக்கோ அந்த டேபிள் மேலேயே ஒரு புக்கையோ இல்லை நோட்டையோ கொண்டு போயிட்டு பிளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரெண்டு பேருடைய பொசிஷனும் 0வா இருக்கும். ஆனால் அவங்களுக்கு வரையக்கூடிய நார்மல் லைன் எப்படி போகும்? அப்போ டெக்ஸ்ட் புக் ஆர் நோட் புக் இஸ் parallel with the magnetic field, but the normal to the plane of the book is perpendicular to the magnetic field ஆ மாறும். அப்போ பர்பண்டிகுலர் டு த மேக்னெட்டிக் ஃபீல்டுனா எக்ஸ் ஆக்சிஸில் ஃபீல்ட் லைன்ஸும் இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸில் புக்கும் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு நம்ம வரையக்கூடிய நார்மல் லைனு ஒய் ஆக்சிஸில் போகுது. அப்போ எக்ஸுக்கும் ஒய்க்கும் எவ்வளோ ஆங்கிள் இருக்கும்? 90 டிகிரி. அப்போ ஒமேகாட்டியோட வேல்யூ 90 டிகிரி, சைன் 90யோட வேல்யூ 1 into EM become as EM. அதனால தான் ஈயோட வேல்யூ EM அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு. அடுத்து அகைன் நம்ம சுற்றுறதெல்லாம் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் இல்லையா? அப்போ 0லேருந்து 90க்கு வந்துட்டோம் 90 டிகிரிக்கு. அப்போ 90க்கு அப்புறம் எங்கே போகும்? 180 டிகிரி. அதாவது எக்ஸ் ஆக்சிஸில் இருந்து ஒய் ஆக்சிஸ்க்கு வந்தோம். அகைன் எக்ஸ் டேஷ் ஆக்சிஸ்க்கு போகிறதா மீனிங் வச்சுக்க. அப்போ எக்ஸ் டேஷ் ஆக்சிஸ் அப்படின்னா ஒமேகா டியோட வேல்யூ பை. அப்போ ஒமேகா டி இஸ் ஈக்குவல் டு பை அப்படின்ற பட்சத்தில் ஈயோட வேல்யூ நமக்கு என்னவா கிடைக்கும்? 0. எப்படி? Again, the plane of the coil is perpendicular to the magnetic field ஆ மாறும். அவங்களுக்கு வரையக்கூடிய நார்மல் லைனு parallel to the magnetic field. ஆனால் தீட்டாவோட வேல்யூ 0க்கு பதிலாக 180 டிகிரியாக கிடைக்கும். ஏன்னா நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம்? நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிறோம். அப்போ நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் எவ்வளோ இருக்கும்? 180 டிகிரி. அப்போ சைன் 180யோட வேல்யூவும் 0 தான். 0 into anything 0 தான். அப்போ அகைன் சை ஆர் இ இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்குது. இது மூணாவது பொசிஷனுக்கான வேல்யூ. சரி, இப்போ நாலாவது பொசிஷனுக்கு மூவ் பண்ணோம் அப்படின்னா ஒமேகா டியோட வேல்யூ 3π/2. இந்த டயக்ராமில் நாலாவது டயக்ராமை பாருங்க.
the plane of the coil is again parallel to the magnetic field மாறுது. அப்ப plane of the coil parallel to the magnetic field மாறினாலும் அவங்களுக்கு வரையக்கூடிய நார்மல் லைன் பர்பெண்டிகுலர் டு த மேக்னெட்டிக் ஃபீல்டா இருக்கும். அப்ப நார்மல் லைன் பர்பெண்டிகுலர்னா இது இப்ப மூணாவது குவாட்ரண்டா இருக்கக்கூடிய 180 டிகிரியிலிருந்து நாலாவது குவாட்ரண்டா இருக்கக்கூடிய 270 சப்போஸ் மூவ் ஆகுது அப்படின்னா அந்த ஒமேகா டியோட வேல்யூ நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ்ல போய் நிற்கும். நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ் அப்படின்றது ஒமேகா டியோட வேல்யூ 3π/2 அதாவது 270 டிகிரியை காட்டுது. அப்போ 270 டிகிரி அப்படின்றது sin 270யோட வேல்யூ -1 நம்ம படிச்சிருக்கிறோம். sin 270யோட வேல்யூ என்னது -1. அப்போ sin ஒமேகா டியோட வேல்யூவை -1 அப்ளை பண்ணோம்னா -1 × EM become as -EM. அப்போ E is equal to EMனு நமக்கு கிடைக்குது. இப்போ அஞ்சாவதாக இருக்கக்கூடிய ஒரு பொசிஷனுக்கு போகிறோம். இந்த பொசிஷனில் என்ன ஆகுன்னா அகைன் the plane of the coil is perpendicular to the magnetic field. அப்போ plane of the coil perpendicular to the magnetic field வச்சோம் அப்படின்னா கடைசியில் எங்கிருந்து ஆரம்பிச்சோமோ அங்கே போய் முடிகிற மாதிரி ஒரு அசம்ஷன். அப்போ எங்கே மறுபடியும் வந்துட்டோம் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்க்கே வந்துட்டோம். பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னும் போது இந்த பிளேன் ஆஃப் த காயில் வேணா மேக்னெட்டிக் ஃபீல்டு பர்பெண்டிகுலராக இருக்கலாம். ஆனால் நம்ம வரையக்கூடிய நார்மல் லைனு பேரலல் டு த மேக்னெட்டிக் ஃபீல்டாக மாறிடும். ஸோ டீட்டாவோட வேல்யூ 360 டிகிரி ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷனை கொண்டு வந்து நிறுத்திருச்சு. 360 இஸ் ஆல்சோ நோன் அஸ் 0ன்னு கூட சொல்லலாம். 360 டிகிரி இஸ் ஆல்சோ நோன் அஸ் 0 டிகிரி. அப்போ சைன் 360ன்னு சொன்னால் சைன் 0ன்னு சொன்னால் ரெண்டுமே ஒன்று தான். அப்போ சைன் 0 0 0 இன்டு எனிதிங் 0. அப்போ E இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடச்சிருது. அப்போ ஒவ்வொரு பொசிஷன்லையும் நம்ம 90 டிகிரியாக ரொட்டேட் ஆகும்போது ஒவ்வொரு பொசிஷன்லையும் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் நம்ம ரொட்டேட் பண்ணிகிட்டே வரோம் அந்த காயிலை. இப்போ 5 பொசிஷனுடைய எக்ஸாக்ட் வேல்யூவிலிருந்து ஒரு சைனூசாய்டல் வேவ் ஃபார்மை இந்த இடத்துல ட்ரா பண்ணியிருக்கிறோம். இந்த வேவ் ஃபார்மை அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு பிளேஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த பிளேன் ஆஃப் த காயிலிருந்து ஒய் ஆக்சிஸை ட்ரா பண்ணியிருக்கிறோம். அப்போ இந்த ஒய் ஆக்சிஸோட பொசிஷனை தான் நம்ம வந்து மேக்னிடியூட் ஆஃப் த இஎம்எஃப் டினோட் பண்ணுது. எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்றது ஃபேஸ் ஆங்கிளை டினோட் பண்ணுது. ஃபேஸ் ஆங்கிள் இஸ் நத்திங் பட் ஒமேகா டியை மீன் பண்ணுது. அப்போ ஒவ்வொருத்தரையும் அப்படியே டைரக்டாக நம்ம லிங்க் பண்ணும் பொழுது ஃபஸ்ட்டு டயக்ராமில் ஈயோட வேல்யூ 0, இட் இஸ் மெர்ஜிங் வித் த ஒய் ஆக்சிஸ். செகண்ட் டயக்ராமில் ஈயோட வேல்யூ இஎம்னு கிடச்சிருக்கு. அப்போ நமக்கு எங்கே கிடைக்குது பாருங்க, இஎம் அப்படின்னா மேக்ஸிமம் இல்லையா. அப்போ 90 டிகிரியாக இருக்கும் பட்சத்தில் இஎம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அகைன் டி இ ஈக்குவல் டு 0 பை, இது எல்லாமே நம்ம ரேடியனில் மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். 0 π/2 π 3π/2 2π. அப்போ இது 5 பொசிஷனுக்கும் நம்ம யூஸ் பண்ணும் பொழுது ஒவ்வொரு பொசிஷன்லையும் நமக்கு கிடைச்ச இன்டியூஸ்ட் இஎம்எஃப் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். அப்போ இதில் நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா தெரியும் 0 π 2π இந்த மூணுலையும் இஎம்எஃபோட வேல்யூ 0. π/2லையும் 3π/2லையும் இஎம்எஃபோட வேல்யூ ஒன்று பாசிட்டிவ் இன்னொன்று நெகட்டிவ் அப்படின்னு அர்த்தம். அப்போ பாசிட்டிவ் அப்படின்னா ப்ளஸ் இஎம், நெகட்டிவ் அப்படின்னா மைனஸ் இஎம். ஆனால் ரெண்டுமே மேக்ஸிமம் இன்டியூஸ்ட் இஎம் அப்படின்னு தான் சொல்லுது. தட்ஸ் ஆல்.